அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பனானா கேக் 1/2 kg செல் பண்ணுறதுக்கு எப்படி செய்கிறான்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதோட எங்களோட சேனலில் கிவ் அவே கண்டெஸ்ட் நடக்குது. ஸோ அதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்றது நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க இப்போ கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பனானா எடுத்துக்கிறேன். பனானா வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்குவாங்க. பவுல் பார்த்திங்கன்னா ட்ரையாக வைக்க வேண்டும். ஸோ நான் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 30 to 40 seconds மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு நான் இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சுகர் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகர் தான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டார்க் கலரில் வேணுமென்று அவங்களுக்கு ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த இன்க்ரீடியன்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். அதையும் உங்களுக்கு பார்த்து செஞ்சு கொண்டேனும். ஸோ சுகரும் நல்லா டிசால்வ் ஆகி வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது நல்லா பீட்டாக வேணும் போகிறோம். நான் இதுக்கு எக் சேர்த்துக்கொள்கிறேன். எக் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும். அதோடு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எக் பார்த்திங்கன்னா எப்போவுமே கேக் செய்யக்கிட்ட வந்து ரூம் டெம்பரேச்சரில் எக் தான் எடுக்க வேணும். இல்லாட்டி கேக்கிட்ட பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் கிடைக்காத உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் அதெல்லாமே நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு நான் இதுக்கு ரிஃபைண்ட் ஆயிலும் அதோடு கொஞ்சமும் மில்க் சேர்த்து விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பீட்டர் தேவைப்பட்டிருந்தா ஸோ அது சொட்டியுமே விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் ஸ்மெல் இல்லாத ஆயில் உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி பிராண்ட் என்ன சரி யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகே, ஸோ அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தப்பறம் நான் இது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன். ஸோ அது சொட்டியுமே வடித்த ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் பேக்கிங் பவுடர் அதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். லம்ப்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதை ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரே சைஸ் பார்த்திங்கன்னா என் ட்ரே சைஸ் வந்து 9 into 6 inch தான். உங்களுக்கு 7 inch ஸ்கொயர் ஷேப் ட்ரே உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இதை ஆயில் அப்ளை பண்ணி அதோட பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி தான் நான் பெட்டர் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ இதையுமே நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பேக்கிங் டெம்பரேச்சர் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட சேனலில் கிவ் அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. நீங்களுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸையுமே லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற அதே வீடியோஸில் உங்களோட நேமை டெக் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குமே ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளியும். ஓகே, ஸோ நான் இந்த கேக்கில் வந்து அளவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிறேன். 475 grams அளவு தான் கேக் வந்துக்குது. ஸோ அதையுமே நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு பீசஸாகவும் செல் பண்ணிடலாம். ஸ்கேர் ஷேப்பில் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 4 பீசஸாகவும் செல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி ரெக்டாங்கிள் சைஸ்லேயே உங்களுக்கு செல் பண்ணிடலாம். இது ரீச் சைஸையும் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிறேன். அதையுமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களோட பிளேஸையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ மிச்சம் ஹாப்பியாக இருக்கும். எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ பாருங்கள் இதில் 1 piece எனக்கு 115 grams வந்துக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஸ்மால் பீசஸில் கேக் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி கட் பண்ணி கிராம் கணக்கு பார்த்து எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு இதுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆல்சோ பீனட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆர்டருக்கு செய்கிறீங்கன்னா கஸ்டமர் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி பேசிக்கான பனானா கேக் மெத்தட் தான் நான் இன்றைக்கி சொல்லி தந்திக்கிறேன். பிகினர்ஸ் யார் சரி இருந்தால் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஸோ எங்களோட சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கண்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிவ் அவே கண்டெஸ்ட்டில் வந்து கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நல்ல வர்த்தி ப்ரைஸஸை வின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸஸ் என்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.